நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். உங்களுடன் நான் ஆர்ஜே சுபா ஜெயபால். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 33 கொல்லாமை, குறள் 328. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாலும் ஆக்கம் கடை. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாலும் ஆக்கம் கடை. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாலும் ஆக்கம் கடை. இந்த குறளுடைய விளக்கம்: கொலையால் நன்மையாக விளையும் செல்வம் பெரிதாக இருப்பினும் சான்றோருக்கு அதன் மூலம் வரும் செல்வம் மிக இழிவானதாகும். நண்பர்களே, ஒரு முறை கௌதம புத்தரை ஒரு சித்தர் பார்க்க வராரு. அவர் தனக்கு நிறைய சித்து வேலைகள் தெரியும், நான் ஒரு சித்தர்னு சொல்லி புத்தர்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. புத்தர் ரொம்ப மகிழ்ச்சிங்க, உங்களுக்கு என்னால் ஆக வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சித்தர் தன்னோட உள்ளங்கையை இப்படி மூடி வச்சுருந்த கையை திறக்கிறாரு. அதில் ஒரு உயிருள்ள சிப்பி இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு எதுக்கு இது அப்படின்னு புத்தர் கேட்குறாரு. அதுக்கு அந்த சித்தர் இந்த சிப்பிக்குள்ளே ஒரு விலையுயர்ந்த முத்து இருக்குது, இந்த முத்து மாதிரி இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த முத்து இல்லை, இதோட மதிப்பு 100,000 பொற்காசுகள் அப்படின்னு சொல்கிறாரு. அது உங்ககிட்ட இருந்தால் நல்லா இருக்கும், பொருத்தமாக இருக்கும், அதனால தான் அதை உங்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன், இதை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அதில் முத்து வேணும்னா அதை உடச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, இந்த சிப்பியோட வயிற்றுக்குள்ளே இருக்கோட முத்தோட மதிப்பு பல 100 கோடி பொற்காசுகளாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த உயிரை கொன்று அந்த சிப்பி அந்த முத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு இடம் தரலை, அப்படிப்பட்ட செல்வம் எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி செல்வம் எனக்கு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த சித்தர் எதுவும் வருத்தப்படலை. ஏன்னா மிக உயர்ந்த இடத்துல மிக உயர்வான எண்ணம் வச்சுருக்கிறவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உயிர்களை கொல்றதால பெரும் செல்வம் கிடைச்சாலும் நல்லோர்கள் அதை உயர்வாக நினைக்க மாட்டாங்க அப்படின்றதான் நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோருக்கு கொன்றாலும் ஆக்கம் கடை அப்படின்னு நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. உயிர் கொல்லாமை உயர்வு, உயிர்கொலை தாழ்வு. நண்பர்களே, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இந்த மாதிரி கொல்லாமைன்ற அதிகாரத்தில் இப்படி எழுதியிருக்காருங்க. ஆனால் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நாளிதழ் செய்திகள் பார்ப்போம். சொத்துக்காக அண்ணன் தம்பிகளை கொலை பண்ணிட்டாங்க, அம்மா அப்பாவையே தெருவில் விட்டுட்டாங்க, இப்படி நிறைய படிக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதத்தான் அப்போவே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் அப்போ எப்படிங்க அவங்களுக்கு தெரியும்? அப்போ அவங்க எவ்வளோ அனுபவபூர்வமாக இதையெல்லாம் எழுதியிருப்பாங்க, எவ்வளோ ஆழ்ந்து யோசித்து இதையெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இதை ஏன் நான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன்னா, இப்போ இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு இந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல அவங்க வளரும்போது இந்த மாதிரி நல்ல குணங்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம பேப்பரில் படிக்கிற மாதிரி அங்கே கொலை நடக்குது, இங்கே கொலை நடக்குது, அங்கே நகையை திருடிட்டாங்க, இங்கே நகையை திருடிட்டாங்கன்ட்டு என்னென்னமோ பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காது. அதுக்காகத்தான் குழந்தைகளுக்கு டெய்லி இந்த குறள்கள் சொல்லிக் கொடுங்க, இந்த கதையை சொல்லிக் கொடுங்க, அந்த குறளுடைய விளக்கம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.